ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வி கிச்சன். நீங்கள் ஏன் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க? யோசிக்காதீங்க. வாங்க, நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் பண்ணலாம். என்ன டிஷ்ஷுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கருவாடு தொக்கு. வாங்க, இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு தலையெல்லாம் கிள்ளி நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதை பாருங்கள், நான் கருவாடு தலையெல்லாம் கிள்ளி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், கருவாடில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ளீனாக சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாம். சட்டி காயறதுக்குள்ளார இந்த 10 பல்ல பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நம்ம இடித்து வச்சுக்கலாம். வாங்க, இடிச்சிக்கலாம். நம்ம சட்டி காஞ்சிருச்சு. நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் போடுறோம். சின்ன வெங்காயம் வதக்கிக்கலாம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது நான் அது போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவாடு தொக்குக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்ச 2 வெங்காயம் போடுற, பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துலேயே நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதக்கிக்கும். நான் அதனால் உப்பு போடுறேன். மஞ்சள்தூள் போடுறேன். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் அதிலே போட்டு வதக்குறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போடுறதுனால ரொம்ப நல்லா தெரியுது. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவாடு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும். நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், நல்லா கருவாடெல்லாம் வெந்து நல்லா சுண்டி நல்லாயிருக்கு. கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த சட்டிலே நம்ம கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்லாம். இந்த சட்டிலே நான் சோறு போடுறேன். சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கருவாடு தொக்கு சட்டி சோறு டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.